Not government against allocation for that education fund, 2,000 crores pending still now. What about that? Then this is a political issue. I am open on this issue again and again. Time and again I have said this in Tamil Nadu, also said this in floor of parliament. This country has adopted National Education Policy 2020. We have to go by that. We are not devouring. There are sufficient number of funds for Tamil Nadu by Government of India. Some of the schemes in the mid-day meal scheme, which is known as PM Poshan, Tamil Nadu government is getting fund every year, this year also. It's not that they are not getting. Then adult literacy program in Ullas, they are getting fund. For other funds, in RT, Honorable Court has given some observation, primary responsibility is with state government. They also suggested something to Government of India. I met my education minister friend, he's a very gentleman. He came with my dear friend, my sister Kanimoji. I assured them all cooperation on this RT issue. But especially in Samagra Shiksha, you have to accept the MOU offered by Government of India. Because Government of India is abide by its policies, it has to be mutual. You cannot impose your political priority above the interests of students of Tamil Nadu. It's not a good thing. I am ready to go ahead with all kind of cooperation, but there has to be some discipline, there has to be some mutual understanding. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்னென்ன பேசியிருக்காரு, அது தொடர்பான முழு விவரம். வணக்கம். தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசிலிருந்து வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய கல்வி நிதியை வழங்குவது குறித்த கேள்விக்கு இது அரசியல் சார்ந்த பிரச்சனை என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியிருக்கிறார். இன்றைய தினம் சென்னை IITயில் நடைபெற்ற நிகழ்ச்சி, முக்கியமாக தட்சிண பாரத் உச்சி மாநாடானது சென்னை IITயில் 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பங்கேற்று சிறப்புரையாற்றியிருந்தார். அதற்கு பிறகாக செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு இன்னும் வழங்கப்படாமல் இருக்கும் கல்வி நிதி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இது அரசியல் சார்ந்த பிரச்சனை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக பலமுறை தமிழ்நாட்டிலும் அதே போல நாடாளுமன்றத்திலும் தான் பேசி இருப்பதாகவும், நாடே தேசிய கல்விக் கொள்கை 2020 ஏற்றுக்கொண்டுள்ளது, நாம் அதை பின்பற்றி செல்ல வேண்டும், நாங்கள் தனித்தனியாக மாநிலங்களை பிரிக்கவில்லை என்றும் பேசியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒன்றிய அரசு, அதாவது மத்திய அரசினுடைய நிதியை, பல திட்டங்களுக்கு தேவையான நிதியை மத்திய அரசிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக மதிய உணவு திட்டத்திற்கான நிதியை ஏற்கனவே மத்திய அரசு தமிழக அரசுக்கு கொடுத்திருப்பதாகவும் அவர் அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். மேலும் பார்த்தோம் அப்படின்னா வயது வந்தோர் கல்வி திட்டத்திற்கான நிதியையும் தமிழக அரசு பெற்றிருப்பதாக தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் RDE நிதி தொடர்பான நீதிமன்றம் சில வழிகாட்டுதல்களை கொடுத்துள்ளது. முதன்மையானது பங்களிப்பாளர் மற்றும் மாநில அரசுதான் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் இருமொழி கொள்கை தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா சமக்ரா சிக்ஷா பொறுத்தவரை இந்திய அரசுடன் ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது சமக்ரா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த திட்டத்தினுடைய ஒப்புதலின்படி மாநில அரசுகள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு புரிதலின் அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறார். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நிதி என்பது வழங்கப்படாமல் இருப்பது தொடர்ந்து பிரச்சனையும் சர்ச்சையும் கேள்விகளையும் எழுப்பி வரக்கூடிய நிலையில தொடர்ந்து அவரினுடைய நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருப்பது தெரிய வருகிறது. இது அரசியல் சார்ந்த பிரச்சனை என்றும் கூட அவர் பேசியிருக்கிறார்.
விவரங்களுக்கு நன்றி லதா.